தீவிரமடைந்து வருகிறது. இரு நாடுகளும் தம் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ள இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த விடயம் முடிவுக்கு கொண்டு வரப்படுமா அல்லது இன்னும் உக்கிரமடையுமா என்பது தொடர்பில் அனைவரதும் கவனம் திசை திரும்பி இருக்கிறது. இந்த மோதல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான மோதலாக பார்க்கப்பட்டாலும் இதன் தாக்கம் உலகின் பல நாடுகளையும் விட்டு வைக்காது. இதனாலேயே இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர பலரும் முன்வந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்றார்கள். இதில் முக்கிய பங்காளராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இருக்கின்றார். ட்ரம்பின் செயற்பாடுகள் அல்லது நடவடிக்கைகள் தற்போது உலகளாவிய ரீதியில் அநேகமானவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அனைவரையும் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அனைவரையும் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவொன்றினூடாகவே அவர் இதனை கூறியுள்ளார். தெஹ்ரானின் சில பகுதிகளை இஸ்ரேல் தாக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்த நிலையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். கனடாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டுக்கு செல்வதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே உடன்பாடொன்று எட்டப்படும் என தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தினால் அமெரிக்க ஜனாதிபதி தனது G7 பயணத்தை வரையறுத்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஈரானின் உயரிய ஆன்மீக தலைவரான அயதுல்லா அலியை இலக்கு வைக்க கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் குறித்த கருத்தின் பின்னர் பலரின் கவனம் தெஹ்ரானை நோக்கி திரும்பியுள்ளது. தெஹ்ரானில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை 10 மில்லியனை விட அதிகமாகும். இந்த எச்சரிக்கையினால் தெஹ்ரானில் வசிக்கும் மக்கள் பதற்றமடைந்துள்ளதுடன் குறித்த பகுதி முழுவதும் நீண்ட போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி இது போன்ற அறிக்கையை வெளியிடும் நிலையில் G7 நாடுகளின் தலைவர்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டு இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளனர். G7 நாடுகள் இஸ்ரேலின் பாதுகாப்பை ஆதரிக்கும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். G7 நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மை மற்றும் பயங்கரவாதத்துக்கு ஈரான் முக்கிய ஆதாரமாக உள்ளதெனவும் கூறப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் ஈரானின் தெஹ்ரானில் பல வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தெஹ்ரானில் உள்ள பல கட்டடங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை பலரதும் கவனத்தை ஈர்த்த மற்றும் ஒரு தாக்குதல் நேற்று பதிவாகியிருந்தது. இது ஈரானிய அரசு தொலைக்காட்சி கட்டடத்தையும் இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது. ஒரு பெண் அறிவிப்பாளர் இஸ்ரேலை நேரடியாக விமர்சித்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டு முன்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. நேற்று நள்ளிரவு முதல் ஈரானின்